சிறுமியை கொடுமைப்படுத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகன் மற்றும் மருமகளுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் வரை பிணை கொடுக்கக்கூடாது என எவிடன்ஸ் அமைப்பு செயல் இயக்குநர் கதிர் தெரிவித்தார். மதுரை நரிமேடு பகுதியில் அமைந்துள்ள எவிடன்ஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். குற்றவாளிகளுக்கு பிணை கொடுக்கக்கூடாது. குற்றவாளிகள் வலுவானவர்கள், அரசியல் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் வலுவானவர்கள். அட்லீஸ்ட் மினிமம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வரை பிணை கொடுக்கக்கூடாது. அந்த குடும்பத்தாரிடம் 25 லட்சம் ரூபாய் அபராதம் போடுங்கன்ற ஃபைன் போடலாம். எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கு. சில மேஜர் கேசஸ்ல ஃபைன் போடலாம். கவர்மெண்ட் காம்பன்சேஷன் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த நிவாரணம் கொடுக்கப்படல. எவிடன்ஸ் நாங்கள் ஒரு அமைப்பு நாங்கள் கலெக்ட் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய் அந்த பாப்பா கல்வி செலவுக்காக கொடுத்துருக்கோமே தவிர கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அசூரன்ஸ் கொடுக்கப்படலை கல்வி செலவுக்காக.